வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில நாட்களாக கொஞ்சம் பிரச்சனை, அதனால தான் நேற்றுக்கு சில நாட்கள்லாம் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. பட் நான் இன்றைக்கான அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம ட்ரிபிள் எச் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை கௌரவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஸ்மாக் டவுன் நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் என்ன நடந்தது, அப்புறம் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள், அப்டேட் நியூஸ் இதெல்லாம் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கான செய்தி கண்டிப்பாக மஜாவாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிந்துக்கோங்க. பேரன் கார்பன் டபிள்யூபிள்யூக்கு வந்துட்டார். பேரன் கார்பன் ஒரு நல்ல பொசிஷனில் டபிள்யூவில் இருந்தார். அப்புறம் ரிலீஸ் ஆனார். மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது அவருக்கு தேவை அப்படிங்கிறது பெரிய லெவலில் தேவைப்பட்டது. ஸோ அவருக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக சம்மர் ஸ்லாமில் ட்ரிக் வில்லியம்ஸுக்கு எதிராக மோதி நியூ டபிள்யூபிள்யூ யுனைடெட் சாம்பியன் ஆயிருக்கிறாரு. இது எத்தனை நாள் இருக்க போது, மீண்டும் ட்ரிக் வில்லியம்ஸ்கிட்ட கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கதையெல்லாம் தெரில. இப்போது என்ன விஷயம்னா, இவர் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடி MLW அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்டு இருந்தார். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு தேவை அப்படிங்கிறனால அந்த MLW கான்ட்ராக்ட் முடியறதுக்கு முன்னாடியே டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு டபிள்யூபிள்யூக்கு வர வச்சுட்டானுங்க. இப்போது MLW பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதுனால டபிள்யூபிள்யூ வந்து ஃப்ரீயாக விட்டாங்க. சரி நீங்கள் டபிள்யூபிள்யூ சண்டை போடுங்க, MLW உங்களுடைய பழைய பேர்லேயே சண்டை போடுங்க, பிஷப் அப்படிங்கிற பேர்லேயே சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ பிஷப் இருக்கிறாரில்ல, அவர் வந்து மேட் ரிட்டில் கூட நம்ம டபிள்யூபிள்யூ முன்னாடி சண்டை போட்டார்ல, அந்த மேட் ரிட்டில் கூட MLW ஒரு மேட்சுக்காக ஒம்பத்தம் ஆயிருக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்னனால தான் MLW பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. நீங்கள் டபிள்யூபிள்யூக்கு போனால் போய்க்கோங்கன்னு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதன் காரணமாக தான் பேரன் கார்பன் தன்னுடைய பழைய பேரான பிஷப் டெய்லர் அப்படிங்கிற நேமில் மேட் ரிட்டில் எடுத்து MLW ஒரு மேட்சுக்காக விளையாடுறாரு. இந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தான் டபிள்யூபிள்யூ வழங்குவாங்க. அந்த வாய்ப்பை பேரன் கார்பனுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில காரணங்களால டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா முடிஞ்ச உடனே ஸ்மாக் டவுனை டேப் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியலை, ஏன்னா எல்லாத்தையுமே சொல்கிற அளவுக்கு எனக்கும் கிடைக்கல. பட் ஆனால் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் ட்ரிபிள் த்ரெட்டாக நடத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் தெரியுமா? ஃபின் பேலர், கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் கந்தர். இவங்க 3 பேருக்கு இடையில் ஒரு மேட்ச். இதில் வெற்றி பெறவங்க CM Punk எதிர்த்து மோதலாம். இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்திலேயே சாமி ஜெயனை சேர்க்கலன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டாரு. நம்ம எல்லாரும் நினைச்சோம் கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணி அகைன் CM Punk கூட மோதுவார்னு. ஆனால் இதை மல்டிபிள் பர்சன் வந்து இந்த மேட்ச்சில் இருக்கிற மாதிரி டபிள்யூபிள்யூ ஸ்டிபுலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள மல்டி மேனை சேர்த்து ஒரு மேட்ச் நடத்த போகிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர் ஸ்லாம்லையோ அல்லது சண்டே நைட் மெயின் ஈவென்ட்லையோ மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இப்போதைக்கு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதில் 5 பேருமே மனித பேங்க் லேடர் மேட்சுக்கு ஏற்றவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கிறதுனால மேபி சண்டே நைட் மெயின் ஈவென்ட்ல இவங்க 5 பேருக்குள்ள ஒரு டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு CM Punk இருக்க டைட்டிலுக்காக CM Punk தவிர்த்து சாமி ஜெயனும் வேணுங்கிறாரு, கெவின் ஓவன்ஸும் வேணுங்கிறாரு, ஃபின் பேலரும் வேணுங்கிறாரு, குந்தரும் வேணுங்கிறாரு. ஸோ இப்படி ஒரு ஃபேட்டல் 5-ஐயாக ஒரு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்காகவோ அல்லது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காகவோ மல்டி மேன் சாம்பியன்ஷிப்புக்காக சண்டை போட்டு நம்ம நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. அதை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் பண்ணுறது நல்லா இருக்குது. CM Punkடைய டைட்டில் ரேஜின் இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாவும் இருக்கும். சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து ஸ்மாக் டவுனில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் என்ன தெரியுமா, அந்த கார்பரேட் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதனால் என்னால் வீடியோவை காட்ட முடியல. செல்சிரியன் பார்த்தீங்கன்னா டிஃபினிஷன் கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. செல்சிரியன் சண்டை போட்டிருக்கிறாங்க. அவங்களோட இன்ஜுரி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ சண்டை போட்டு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவங்க மாஸ்க் போட்டுட்டு சண்டை போட்டுருக்காங்க. என்ன விஷயம்னா, சண்டை போட்ட முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு மூக்கில் பயங்கரமான வலி. என்னன்னு பார்த்தா இன்ஜுரி ஆயிருக்குது. செல்சிகிரீன் டைட்டில் வின் பண்ணது காலத்துக்கு பிடிக்கலையா இல்லை டபிள்யூபிள்யூக்கு பிடிக்கலையான்னு தெரில. மூக்கில் இன்ஜுரி பட்டிருந்தது, இப்போ மீண்டும் இன்ஜுரி. என்னத்தை சொல்ல, எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு புரியலைங்க. சரி, அடுத்த ஸ்மாக்டவுன் நடக்க கொஞ்சம் நாள் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு இன்ஜுரி சரியாகும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சண்டே நைட் மெயின் ஈவென்ட்டில் ஒரு மேட்ச் இருக்குது. கோடி ரோட்ஸோடைய சொந்த ஊரிலேயே பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் எதிர்கொள்கிறாரு. அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டு ஃபேஸுக்கு முன்னாடி நடத்திருக்கிறாங்க. அதாவது சண்டே நைட் மெயின் ஈவென்ட்டோட இவங்களோட ஃபியூடை முடிச்சுட்டா நன்னாக இருக்கும். இப்போ டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு 5 பேர் மோதுறாங்க.
நபர்கள் அடுத்து 2 நபர் காத்துட்டு இருக்காங்க. ஒன்று கோடி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன். இவங்கள யாராவது அடுத்தது பங்கு கூட போதுனா நல்லா இருக்கும். சரி, WWE என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது தவிர்த்து ஸ்மாக்டவுனில் இதை மட்டும் நடத்தலை, நிறைய விஷயங்கள் நடத்துனாங்க. இந்த பேஜுக்கும் ஜேசி ஜெயனுக்கும் WWE பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப், உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்துனாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. சாமி ஜெயின், கெவின் ஓவன்ஸோட இன்வால்மெண்ட்டு, இந்த ஸ்பீச் லாஸ்ட் வீக் நடந்தது, இது எல்லாமே நடந்தது. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா விளாக் வாரியர்ஸ் அவங்களுடைய லோகோ வந்து இருக்குது, அவங்க கார்ப்பரேட் போட்டு விட்றானுங்க. அதனால தான் ஃபுல்லாக என்னால் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியலை. சரிங்களா, ஓரளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்லிட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை வந்து இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் இந்தியா வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. அதாவது 10 இந்தியா சேர்ந்தது தான் யுனைடெட் ஜெயிச்சான். ஆனால் யூஎஸில் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 342 பில்லியன் தான். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 34 கோடி. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 146 கோடி மக்கள் இருக்கிறோம். அவங்க கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட மக்கள் தொகை அப்படிங்கிறது 50 மடங்கு அதிகமாக நம்ம இருக்கிறோம். அதனால தான் நெருக்கமாக இருக்குது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கும். அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ண முடியாது, நார்த் இந்தியா தான். சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூரு, சென்னை, திருவனந்தபுரம் இங்கே தான் மக்கள் தொகை அடர்த்தி. மற்ற இடத்துலலாம் அவ்வளோலாம் இல்லை. கரெக்டு தானே, உண்மை தானே. பொதுவான இடங்களில் ஹாலிடே மட்டும் தான் பார்க்க முடியும். மக்கள்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இடங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. சென்னை மாதிரியான புறநகரங்களில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான நெருக்கங்கள் இருக்குது. சவுத் இந்தியன் அப்படிங்கிறது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேறு தான். அதாவது நார்த் இந்தியா வேறு, சவுத் இந்தியா வேறு. கலாச்சாரத்துலேருந்து, குளிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வேறு, சாப்பாடு வரைக்கும் வேறு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். டபிள்யூபிள்யூக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தெரியும். பொதுவாகவே அவங்க ஹலோ இந்தியா, ஹலோ இந்தியா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் தொகையை கம்பேர் பண்ணும்போது நார்த் இந்தியா வேறு, சவுத் இந்தியா வேறு. அதாவது நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ஒத்தே வராது. அதுதான் உண்மையான விஷயம். நம்ம எல்லாரும் வடக்கன்ஸ்னு சொல்கிறோம், வடக்கன் அப்படின்னு சொல்கிறோம். நார்த் இந்தியாவை டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒரு தனி நாடாக வச்சிருக்கிறோம். கரெக்டு தானே. சவுத் இந்தியாவை தனியாக பச்சை பசுமை நிகழ்ந்தது. அதுலேயும் குறிப்பாக சென்னை, கர்நாடகா, அப்புறம் திருவனந்தபுரம், கேரளா, இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா. இந்த சவுத் இந்தியன்ஸை தனியாக நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை கூப்பிட போகிறாங்க. அதாவது அவங்கள வந்து வடக்கன், நம்ம வந்து சவுத்து. ஓகேங்களா. ஸோ அதனால் சவுத் இந்தியன்ஸுன்னு சொல்லிட்டு புதுசாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டபிள்யூபிள்யூ. இதை அஃபிஷியலி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு, வேறு மலையாளம், இந்த 4 லாங்குவேஜ். இதுதான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன்ஸ். நம்ம சவுத் இந்தியன்ஸுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா தமிழில் அவங்க டப் பண்ணி பேசுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே போடுறாங்க. அக்னாலஜ் மீ, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருப்பேன் வாராண்டா, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எனிஒன் யாராவது இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா டபிள்யூபிள்யூ சவுத் இந்தியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது டபிள்யூபிள்யூடைய அஃபிஷியல் பேஜ். நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து டபிள்யூபிள்யூ பார்க்கவங்க அதிகமாக இருக்காங்க. ஈவன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சவுத் இந்தியாவிலேயே அதிகமான ரெஸ்லிங் சேனல் வச்சுருக்கிறது டபிள்யூபிள்யூ சம்மந்தமாக சொல்கிறது நம்ம தான். அதுலேயே நம்ம இருக்கிறோம், நான் இருக்கிறேன். ஸோ அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ ட்ரிபிள் எச் இப்படி ஒரு ஐடியாவை கொண்டு வந்திருக்காரு நம்ம சவுத் இந்தியன்ஸுக்காக. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்தியாவை பிரித்து பேசலை, பட் இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பிரிவினை இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். சவுத் இந்தியன்ஸ் வேறு, நார்த் இந்தியன்ஸ் வேறுன்னு அந்த வகையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் இப்போது ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கிறாரு. அவரை கீழே தள்ளிவிட முடியவே முடியாது. அவருக்கான உயரத்தை பெரிய லெவலில் பாதிக்க அளவில் மற்ற ரெஸ்லர்ஸும் இல்லை. கரெக்டு தானே. இப்போ ஓபாவோ பிரான் பிரேக்கரோ வளர்றாரு அப்படின்னா வளர்றாரு, அவ்வளோதான். ஆனால் ரோமன் வளர்ச்சியின் உச்சியில் இருக்கிறாரு. சீனாக்கும் ஒரு படி மேலே போயிட்டாரு, ஸ்டோன் கோல்டுக்கும் மேலே ஒரு படி போயிட்டாரு. கரெக்டு தானே. அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸுடைய குடும்பத்தை சேர்ந்த அடுத்த ஒரு மல்யுத்த வீரராக சில்லா ஃபேட்டும் இருக்கிறாரு. இப்போது அடுத்ததாக என்எக்ஸ்டியோடைய பேப்பரில் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்புக்காகவும் மோதுறாரு. இந்த வாரம் 2 முடிஞ்ச என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா டைட்டிலை தூக்கி காட்டி நான் கூடிய சீக்கிரம் சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் காட்டியிருக்கிறாரு. இது நடந்தால் ஒரு பெரிய அதிசயம் ஏற்படும். பிகாஸ் டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ரா சைடு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஹெவிவெயிட் சாம்பியனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரோமன் வச்சுக்காட்டு ஸ்மாக்டவுன் டைட்டில் டாக்டி நைட்டில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி என்எக்ஸ்டியில் ஒரு என்எக்ஸ்டி டைட்டில் வச்சுருந்தா 3 டைட்டிலையும், அதாவது 3 பிராண்ட்லையும் ஒவ்வொரு டைட்டில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற பெருமை கிடைக்கும். சரி, இவர் வந்து வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா டபிள்யூபிள்யூடைய டெபியூட் மேட்சே இவர் வந்து பேப்பரில் என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு. அதை வெற்றி பெறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ஆனால் பிளட் லைனை சேர்ந்தவர் அப்படிங்கிற காரணத்துக்காக சில்லா ஃபேட்டுவை வெற்றி பெற வைக்கிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதுக்கப்புறமா வீடியோ வரும், சரிங்களா, கண்டினியூ வரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.